ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆன் மெத்தட் எப்படி ஜேக்குள்ள யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆன் மெத்தட் எப்போ யூஸ் பண்ணலாம்னா, ஒரு எலிமெண்ட், ஒரு HTML எலிமெண்ட்டையும் ஒரு ஈவெண்ட்டையும் அட்டாச் பண்ணணுன்னா இந்த ஆன் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆன் மெத்தட் வந்து பைண்ட், லைவ், டெலிகேட் மெத்தடுக்கு உண்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஓகேவா? ஆல்ரெடி பைண்ட், லைவ், டெலிகேட் மெத்தட்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்குண்டான ஒரு நியூ ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஆன் மெத்தட். ஓகேவா? ஸோ இந்த கோட் ஸ்னிப்பெட் எக்ஸாம்பிள் கோட் ஸ்னிப்பெட் பாருங்கள். இங்கே வந்து நான் டிவ் எலிமெண்ட்டையும் கிளிக் ஈவெண்ட்டையும் அட்டாச் பண்ணுறேன். ஒரு ஈவெண்ட்டையும் ஒரு எலிமெண்ட் அட்டாச் பண்ணலாம். அதாவது இந்த டிவ் எலிமெண்ட்டை நான் கிளிக் பண்ணும்பொழுது இந்த கோட் ஸ்னிப்பெட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் சின்டாக்ஸ் ஆன் மெத்தட்க்கு. இப்போ நம்ம சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அதுக்கப்புறம் டெமோ காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிவ் எலிமெண்ட் இருக்குது. இந்த டிவ் எலிமெண்ட்டையும் கிளிக் ஈவெண்ட்டையும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே டிவ் டாட் ஆன் மெத்தட் கிளிக் ஈவெண்ட், அதாவது இந்த டிவ் எலிமெண்ட்டில் நம்ம கிளிக் பண்ணால் இந்த 2 லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு எலிமெண்ட்டையும் ஒரு ஈவெண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு, இல்லைனா ஒரு எலிமெண்ட்டையும் ஒரு ஈவெண்ட்டையும் அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த ஆன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம டெமோ பார்க்கலாம். இதுதான் என்னுடைய டிவ் எலிமெண்ட். இங்கே என்னுடைய ஸ்கிரிப்ட் கோட் இருக்குது. இப்போ நான் அதை கிளிக் பண்ண உடனே பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகிடும் வயலட்டுக்கு. அதுக்கப்புறம் ஒரு அலர்ட் மெசேஜ் கிடைக்கும். அதாவது ஒரு டிவ், ஒரு HTML எலிமெண்ட்டையும் ஒரு ஈவெண்ட்டையும் நம்ம ஆன் மெத்தட் மூலமாக கனெக்ட் பண்ண முடியும், அட்டாச் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ண போகிறேன், பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அலர்ட் மெசேஜ் வந்துச்சு. திருப்பி நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு இது மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இதுதான் பர்பஸ் ஆஃப் ஆன் மெத்தட். ஒரு செலக்டட் HTML எலிமெண்ட்டையும் ஒரு ஈவெண்ட்டையும் அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த ஆன் மெத்தட் யூஸ் ஆகும். ஓகேவா? இதுதான் இதனுடைய பர்பஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.